பாபநாசம் அருகே அணவன் குடியிருப்பு பகுதியில் 2.5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை வனத்துறையினர் கூண்டில் சிக்கியது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அணவன் குடியிருப்பை சேர்ந்த பேச்சிமுத்து மற்றும் வேம்பையாபுரம் பகுதியை சேர்ந்த சிவசங்கர் வீட்டில் வளர்த்து வரும் ஆடுகளை சிறுத்தை தாக்கி வேட்டையாடியது. இதன் அடிப்படையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக இயக்குநர் இளையராஜா அறிவுறுத்தலின் பேரில் இரு பகுதிகளிலும் வனத்துறையினர் சார்பாக கூண்டு வைக்கப்பட்டது. கடந்த சனிக்கிழமை வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறையினர் சார்பில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் பெண் சிறுத்தை சிக்கியது. தொடர்ந்து அந்த சிறுத்தையை வனத்துறையினர் அப்பர் கோதையார் வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். இந்த நிலையில் கால் தடங்களை வைத்து சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கூறப்பட்டதால் வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறையினர் சார்பாக மீண்டும் கூண்டினை வைத்துள்ளனர். இதேபோல் அணவன் குடியிருப்பு பகுதியில் கூடுதலாக மேலும் ஒரு கூண்டு வைக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் அணவன் குடியிருப்பு பகுதியில் வனத்துறையினரால் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் 2.5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை சிக்கியது. தொடர்ந்து வனத்துறையினர் பெண் சிறுத்தையை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் கூண்டோடு தூக்கிக் கொண்டு சென்று பாபநாசம் அடர்வன பகுதியில் திறந்துவிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.